களும் இன்புற்று வாழ்க. அடக்கமும் ஒடுக்கமும் என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரன் தேடும்போது யாராவது ஒரு தகவல் தரும் நிலையில் அந்த பையன் எப்படி அல்லது பெண் எப்படி என்று கேட்கப்படுவது இயல்பு. பையன் மிகவும் அடக்க ஒடுக்கமானவன் அல்லது பெண் அடக்க ஒடுக்கமானவள் என்று தரம் மதிப்பீடு செய்து பதில் தருவது நாம் உலக வழக்கில் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அது என்ன அடக்கம் அப்புறம் ஒடுக்கம்? அடக்கம் என்பது புலனடக்கம், ஒடுக்கம் என்பது மன ஒடுக்கம். தனி மனித ஒழுக்கத்திற்கும் தரம் மேம்பாட்டுக்கும் அடிப்படைகளாக புலனடக்கத்தையும் மன ஒடுக்கத்தையும் வகுத்து வைத்திருந்தனர். அடக்கம் அமரருள் ஒய்க்கும் என்பது அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை என்பதும் திருக்குறள் தரும் புலனடக்க கட்டளைகள். இது இலக்கிய சான்று. புலன் அடங்காவிடில் மெய்ஞானம் பெறுவது கைகூடாது. மன ஒடுக்கத்திற்கு புலனடக்கம் தேவை, அதுபோல புலனடக்கத்திற்கும் மன ஒடுக்கம் தேவை. ஒன்று மற்றொன்றை சார்ந்து அமைவதையும் தமிழ் ஞானியர் நன்கு தெரிந்து தெளிந்து வைத்துள்ளனர். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சியும் ஆக்னி தவம் துரியம் என மன ஒடுக்கத்திற்கும் பஞ்சேந்திரிய தவம் புலன் அடக்கத்திற்கும் நடைமுறை பயிற்சிகளாக அமைத்துள்ளார். ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற எனவும் ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவும் வள்ளல் பெருமானும் மன ஒருமையை உலகம் ஒய்யும் நெறியாக பகிர்ந்துள்ளார். ஒருமையில் ஆமை போல் என்றார் திருவள்ளுவ பெருந்தகை. ஆமை வரும் ஆள்கண்டு ஐந்தடக்கம் செய்தாற்போல் ஊமை ஒரு கொண்டு ஒடுங்குவது எக்காலம் என்று பத்ரகிரியாரும் தம் புலம்பல் கன்னிகளில் ஆமையை குறிப்பிட்டுள்ளார். அப்படி என்னதான் ஆமையிடம் சிறந்த செய்தி உள்ளது? ஆமை 4 கால்களையும் தலையையும் தன் ஓட்டுக்குள் அடக்கி வைத்து கொள்ளும். இது புலனடக்கத்திற்கு ஊமையாயிற்று. மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 15 முறை மூச்சு இழுத்து விடுகிறான் என்பது ஒரு கணக்கு. இந்த மூச்சு எண்ணிக்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ தவ பயிற்சியால் அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்நாள் ஆயுள் கூடும் என்பது ஞானியருடைய கணிப்பு. இதனை திருமூலர் காற்றை பிடித்து கணக்கறிய வல்லாருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்பதால் அறியலாம். தவம் செய்து மனதை சலனமற்ற நிலைக்கு கொண்டு வந்தால்தான் மனம் புலன்வழி செல்லாமல் அறிவு நிலையத்தை நோக்கி உள்முகமாக அது பயணிக்கும். அப்போது பொறி புலன்கள் அடங்கும். திருச்சிற்றம்பலம்.